ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும். அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அத்தகு வியத்தகு பலனை அடைவதற்கான வழிமுறையை மிகவும் எளிமையானதாகும். எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளில் ஏழையாக விளங்குபவனும் இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருவன் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரம புருஷருக்கு படைக்கப்படும்போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை அவ்வளவு எளிதானதாகும். இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித்தியம் ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிக உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கு விரும்பாத முட்டாள் யார்? கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடம் இருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் அல்லாதவனிடம் இருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடம் இருந்தும் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருப்பினும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது. பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது அல்ல. வழிமுறை நித்தியமானது. இது பூரணத்தின் தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலாகும். ஒருவன் பரமனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னை தூய்மைப்படுத்த விரும்பினால், வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பினால், அவன் பகவான் தன்னிடம் இருந்து என்ன விரும்புகிறார் என்பதை கண்டறிய வேண்டும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துபவன் அவர் எதை விரும்பினாலும் அதனை அளிப்பான். ஹரே கிருஷ்ணா.